ஜெமினி ஏஐல நியூவஸ்ட் வெர்ஷன் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். இந்த வெர்ஷன் நாம இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெஜா பார்க்க போறோம். சாதாரணமா இல்ல, ஓல்டு வெர்ஷனோட நியூ வெர்ஷன் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு ஓல்டு வெர்ஷனையும் கம்பேர் பண்ண போறோம், நியூ வெர்ஷனையும் கம்பேர் பண்ண போறோம். இதுதான் ஜெமினி ஓல்டு வெர்சஸ் நியூ வெர்ஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள்ட்ட ரெண்டு மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வெர்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியும். இது தனித்தனி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓல்டு இன்னொன்று நியூன்னு சொல்ல முடியும். இந்த நியூ வெர்ஷன் எப்படி இருக்கு, ஓல்டு வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோ ரொம்ப நாள் எடுக்கணும்னு நினைச்சேன். இன்ஷால்லா நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஓல்டு வெர்ஷன் ஓபன் பண்ணும்போது வேர் ஷுட் வி ஸ்டார்ட் அப் இருக்கும். அங்கே கிரியேட் இமேஜா இல்ல அனலைஸ் பண்ண போறோமா இல்ல சாங் கிரியேட் பண்ண போறோமா, இது போல பல விஷயங்கள் இருக்கும். இந்த நியூ வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா வேர் ஷுட் வி ஃபோக்கஸ் ஆன் அப்படின்னு காமிக்குது. ஸோ இங்க அடிஷனல் திங்ஸ் இல்ல, எதா இருந்தாலும் நீங்க உள்ள போய் தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டா பல பேருக்கும் இந்த ஜெமினி தெரிஞ்சனால இதை டிஃபால்ட்டா கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும். தென் பாட்டம் ஆப்ஷன் பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. கேப்சூல் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா கூகுளோட அந்த ஐஓட டிசைன் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஓல்டு வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபிளான்டியா திறக்கும், சின்ன அனிமேஷன் தான் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் நியூ வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிளாஷ் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆம்லெட் டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி மேல ஒரு சின்ன இலையை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வகையான ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இங்க ஒரே ஃபீச்சருக்குள்ள அந்த பிளஸ் ஐக்கானுக்குள்ளே எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். முன்ன அப்படி இருக்காது. பிளஸ் ஐக்கானு ஃபில்டர் அப்படின்னு தனித்தனியா இருக்கும். இதை நான் வீடியோக்குள்ள இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சொல்றேன். இப்போ பிராங்கா சொல்ல போனா இவ்வளவு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுவும் அவதார் கிரியேட் பண்ற ஆப்ஷன் எல்லாமே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அதையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். பாட்டம் ஆப்ஷன்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சது மைக் ஃபீச்சர் தான். மைக் ஃபீச்சர்ல பாத்தீங்கன்னா செப்பரேட்டா நம்ம சொல்றது ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் எடுத்துட்டு வரும். ஓல்டு வெர்ஷன்ல என்ன பிரச்சனைனா 10 செகண்ட் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் நடக்கும். நடந்த உடனே அந்த 10 செகண்ட் கட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா சர்ச்க்குள்ள போயிரும் சொல்லலாம். ஆனா நியூ வெர்ஷன்ல அப்படி இல்ல. எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் பிளண்டி நம்ம கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். லிட்டரலி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் சென்ட் பண்ற மாதிரியான ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு வேணுமோ நீங்க ஃபீட் பண்ணிக்கோ, ஃபீட் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணி நான் உனக்கு ஆன்சர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லாங்கா பேசலாம், ஒருத்தர் ஷார்ட்டா பேசலாம், எல்லாமே அந்த 10 செகண்டுக்குள்ள தான் பேசணும் அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பேரியரை உடைச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் நியூவஸ்ட் வெர்ஷன்ல. தென் அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த சர்ச்சபிள் வெர்ஷன் தான். அதாவது ஜெமினிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல வெர்ஷன் இருக்குல்ல, அந்த பல வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் லைட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ப்ரோ இது போல பல வெர்ஷன் இருக்கும் இல்லையா. ஓல்டுல அதை ரொம்ப சிம்பிளிஃபையா கொடுத்துருப்பாங்க. பார்க்க ஓகே குட் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்க நியூவா பார்த்தீங்கன்னா டாப்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இங்கேயும் அதே சிமிலரான ஃபீச்சர் தான். அதே திங்கிங் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அக்சஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது பார்க்க நல்லா இருக்கு. பாட்டம்ல டாப்புக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா அடிஷனல் திங்கையும் ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், நான் ஜெமினியோட சப்ஸ்கிரைபர் இல்ல, ஜென்ரலா நீங்க யூஸ் பண்றதா நானும் யூஸ் பண்றேன். அதுலயே இந்த ஃபீச்சரை கொண்டு வந்திருக்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இதன் பிறகு நீங்க ரொம்ப சிம்பிளா பாட்டம்ல எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஜெமினியோட அந்த லைவ் வாய்ஸ் ஆப்ஷன் தான். ஒரே இடத்துல டேப் பண்ணுவோம், டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியா மாறி இருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது முன்ன பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது லிட்டரலி பார்க்கறதுக்கு அமேசானோட அலெக்சா மாதிரியே இருக்கு அப்படின்னு பயங்கரமா கலாச்சனாலும் என்னமோ தெரியல. இப்போ ஜெமினி முழுக்க மாறி இதை முழுக்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த கேப்சூல் வடிவத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தையும் தனித்தனியா பார்த்தீங்கன்னா பல்லட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்ஷன் ஆப்ஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே 3 டாட் இருக்கு. அந்த 3 டாட்லயும் பார்த்தீங்கன்னா அடிஷனலான ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். கேப்ஷன் ஃபீச்சர் நல்லா இருக்கு. நியூல பார்த்தீங்கன்னா பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. ஓல்டுல பார்த்தீங்கன்னா சென்டர் பீஸா கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இங்க இருந்து பார்க்கும்போது நியூ நல்லா இருக்கு. ஆனால் ஓல்டு இன்னுமே பெட்டரா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது அந்த வேவையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு அழகா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுவும் நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு புக் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓல்டு வெர்ஷன்ல இல்லாத நியூ வெர்ஷன் என்னன்னா நம்ம வாய்ஸை அப்ரோப்ரியேட்டா டக்குன்னு மாத்திக்க முடியும். இதுக்குன்னு உள்ள போய் செட்டிங்ல போய் ரொம்பலாம் பண்ண தேவையில்ல. சேஞ்ச் வாய்ஸ்ங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்ஷனுக்கு பக்கத்துல கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஏஐ அசிஸ்டன்டோட வாய்ஸ் வேணுமோ, மேலா ஃபீமேல்ல என்ன வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கன்ஃபார்ம்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். பேசிக்கிட்டே இருக்கும் போதே அதை கண்டினியூவா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். முடிஞ்ச ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் அப்டேட் பண்றேன். அடுத்தது கேமரா ஃபீச்சரை டேப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக் சைட் கேமரா ஓப்பன் ஆயிரும் சொல்ல முடியும். இதை ஃப்ரண்ட்டுக்கும் நீங்க மாத்திக்கலாம். இது மூலியமா பார்த்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெமினி 8 கொஸ்டின் கேட்க முடியும். ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு, அது எதை பத்தினது, ஏதாவது ஆபத்து நம்மளை நோக்கி வருதா, இல்ல ஒரு உயிரினமோ என்னவா வேணாலும் இருக்கட்டும், அது ஈஸியா கேட்டுக்க முடியும். இது முன்ன பார்த்தீங்கன்னா செமி கேமரா வெர்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. அந்த கேமராக்குனே சில பல ஆப்ஷன் கொடுத்து அது கர்வியா கொடுத்திருந்தாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ ஃபுல் வெர்ஷன்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்க நல்லா இருக்கு. லிட்டரலி ஒரு கிளாஸை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஃபீலை கொடுக்கிறதுக்காகவே இந்த வெர்ஷனை பார்த்தீங்கன்னா ஜெமினி கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பெல்லட்டு அந்த ஸ்லாட்டுக்கு மட்டும் தான் இடம் கொடுத்துருக்காங்களே தவிர மற்ற எல்லாமே முழுக்க டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. லிட்ரலி நம்ம கேமராவோட ஃபுல் வியூ ஆன் பண்ண எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீலை வந்து கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல முடியும். இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். பார்க்க நல்லா இருக்குது. பட் கேமரா குவாலிட்டி பார்த்தீங்களா, என்னோட 2020 மொபைல் எப்படி இருக்குது, இந்த 2026 மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பட் ஓவரால் நல்லா இருக்குது. தென் ஃப்ளோட்டிங் டேப்ல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் டேப்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். ஐகான்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஷ்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நார்மலாக ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேவ் போகிறது தெரியும். இங்கே வேவ் போகிறது ஓரளவுக்கு தான் தெரியுதுன்னு சொல்லலாம். பட் ஓவரால் நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக சப்டைட்டில் சொல்கிற மாதிரியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன நியூ வெர்ஷனில் கால் அப்படிங்கிற மாதிரியான டாப்ல ஒரு ஃபீச்சர் வரும். அது தேவைப்பட்ட வந்து கிராஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து ஸ்க்ரீனுக்குள்ள வந்து ஸ்லைட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஓவரால் எனக்கு இந்த லுக் வந்து ரெண்டுலேயுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பட் ஓல்டு வெர்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அதில் ஒரு ஃபீல் இருந்துச்சு, இதுலேயும் அந்த ஃபீல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். லிட்டரலி ChatGPT-க்குள்ளே இருக்க அந்த வெர்ஷனே காப்பி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. அது ஒன்று மட்டும் எனக்கு அவ்வளோ ஒட்டலைன்னு தோணுது. பட் ஓவரால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மியூட் ஆப்ஷன் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலைஸ்டாக வந்து இந்த மியூட் வந்து அன்மியூட் பண்ணிக்கிறது கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கண்டினியூ நம்ம சேட் பண்ணுறது பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் ஈஸியாக நம்ம 3 டாட் டேப் பண்ணி அங்கே சர்ச்சில் வந்து எடுத்துக்கலாம் சொல்லலாம். தென் நீங்கள் இன்காக்னிட்டோ மோடில் சர்ச் பண்ண நினைக்கிறீங்க, அதாவது டெம்பரரி சேட் யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் 3 டாட் டேப் பண்ணி அங்கே வந்து இன்காக்னிட்டோ மோடுங்கிற இந்த டெம்பரரி சேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ண முடியும். 72 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அது சேட் நிற்கும், அதுக்கப்புறம் தானாக போயிடும். இங்கே நியூ வெர்ஷனில் டாப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எனேபிள் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பரரி சேட் ஃபார்மேஷனுக்கு வந்து கொண்டு வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே 72 ஹார்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் காஞ்சி காணாமல் போயிடும். ஆனாலும் இங்கேயும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வெர்ஷனில் இருக்குன்னு சொல்லலாம். சேட் பண்ணுறதோ சரி, சர்ச் பண்ணுறதோ சரி, ரெண்டுக்குமே பொருந்தும்னு சொல்லலாம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன நார்மலாக ஸ்டேபிளாக பண்ணீங்க அப்படின்னா சர்ச் ரிசல்ட் கூட நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். இதில் அப்படி எடுக்க முடியாது. 72 மணி நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா அழிஞ்சிரும். ஆனால் இது வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் ஆப்ஷன் வந்து சர்ச் பண்ண முடியாது. இது அவங்க கொடுக்குற ஒரு ப்ராமிஸ்ன்னு சொல்லலாம். தென் அதுக்கு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்ன வந்து காப்பி அண்ட் ரீலோட் தான் இருக்கும். இங்கே வந்து லைக், டிஸ்லைக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங் எபிலிட்டியில் எதுலேருந்து எடுத்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த டெம்பரரி சேட்குள்ளேயும் சொல்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. இது நல்லா இருக்குது. கூட மைக் ஆப்ஷன் பாட்டமில் வந்திருக்கு. ஓல்டு வெர்ஷன்லையும் மைக் ஆப்ஷன் இருக்குது. நாம் வந்து அது டைப் பண்ணுறத சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஈஸியாக லிசன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கலாம். லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி சில தான் வந்து இருக்குது. அது முன்ன டாப்பில் இருந்துச்சு, இங்கே பாட்டம்லேயே கொடுத்துருக்கான், விச் இஸ் ஸோ குட். ஏன் அப்படின்னா பாட்டமில் தான் எடுத்தோன்னு நம்ம கண்ணு போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மைக் ஆப்ஷனை டேப் பண்ணி நம்ம வந்து லிசன் பண்ணிக்க முடியும். இது சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா டாப்லேயே இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே வந்து தான் அது எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ குட். கூடவே நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்ததையும் ஃபைனலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அந்த 3 பாரை டேப் பண்ணிங்க அப்படின்னா முன்ன வந்து பழைய வெர்ஷனில் ரொம்ப கச்சராவாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்டா இவ்வளோ குழப்பம் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். நியூ வெர்ஷனில் உங்களுக்கு நியூ சேட்டோ, இமேஜ் கிரியேட் பண்ணுறதோ, வீடியோ கிரியேட் பண்ணுறதோ, அனலைஸ் பண்ணுறதோ எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். கூடவே ஓல்டு சேட்டை சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. என்ன இந்த நியூ வெர்ஷனில் நம்ம ஜெம் ஆப்ஷனை டேப் பண்ணோம் அப்படின்னா அங்கே லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரெண்டுமே ஒரே வைஃபை நெட்வொர்க் தான், ஒரே கனெக்டிவிட்டி தான், எல்லாமே இருந்தாலும் ஓல்டு வெர்ஷன் டக்குன்னு எடுக்க முடியுது. நியூ வெர்ஷனில் அது முடியலை. இது ஒரு ப்ராப்ளம் தான். சீக்கிரமாக இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். தென் அதே வகையான 3 பாரில் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, விச் இஸ் ஸோ குட். முன்ன பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஸ்விட்ச் பண்ண முடியாது. நம்ம மெயின் மெனுக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாட்டம்லேருந்தே கீழே ஐக்கானை டேப் பண்ணியோ மற்ற அக்கௌண்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். முன்ன பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியாது. மெயின் மெனுக்கு வந்து தான் பண்ணுறோம், அதுவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ கிரெடிட்ஸ் திடீர்னு தீர்ந்துருச்சுன்னா கூட நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கிரெடிட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை டேப் பண்ணணும், ஃபில்டரை டேப் பண்ணணும், அது ரெண்டுலையும் இருக்கிற ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுதான் இந்த ப்ளஸ் ஐக்கானுக்குள்ளே எல்லா ஆப்ஷனையும் கொண்டு வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். கூட பார்த்தீங்கன்னா அவதார் அப்படிங்கிற நியூவஸ்டான ஆப்ஷனும் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம மெட்டாயில் வந்தது, பல இடங்களில் வந்தது, வாட்ஸ்அப்பில் வந்தது, அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தது, எல்லாத்துக்குள்ளேயும் வந்ததை இவங்களுமே ஒரு ஃபார்மேட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவே க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வெர்ஷனை வந்து அப்லோட் பண்ணிட்டோம்,
அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி அப்படின்னா ஈஸியாக அந்த வெர்ஷனே அழகாக எடுத்துக்கலாம். ஒரு 3D வீடியோமே எடுக்க சொல்கிறாங்க. இது நான் ப்ரைவசி காரணமாக நான் ஷோ பண்ண விரும்பலை. நான் யாரையும் ட்ரை பண்ணி சொல்ல மாட்டேன். வேண்டாம், நம்ம ஐடென்டிட்டி கொஞ்சம் ப்ரைவசியாகவே இருக்கட்டும். ரொம்ப தேவைப்பட்ட வேணால் பார்த்துக்கலாம். தென் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மைக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தென் நம்ம சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது போல கலர்ஃபுல்லான டெக்கரேட்டிவாக பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரெண்டாகிற மாதிரியும், இந்த விப்ஜிஆர் கலரை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அப்படியே போர்ட்ரேட்டாக பண்ணுற மாதிரியும், அது ஒரு சேச்சுரேட் ஆன மாதிரியும் கொடுத்துருக்காது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப காஞ்சி போய் ரொம்ப மோசமா இல்லாம அந்த கலர்ஃபுல்லான திங்கிங் வந்து அந்த முடிகிற வரைக்கும் நம்மள ஒரு எங்கேஜா வச்சிருக்குன்னு சொல்லலாம். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கூடவே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே திங்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ இருக்க நியூவஸ்ட் வெர்ஷன் ஃபாஸ்ட்டாகவே திங்க் பண்ணுது. சில இடங்கள்ல பக்கியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பக்கியா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பட் சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய இஷ்யூலாம் இல்லை. ஜெம் வெர்ஷன் கொஞ்சம் ஓப்பன் ஆகிறது கஷ்டமாக இருக்கு. அதே நேரத்தில் சில நேரத்தில் ஸ்விட்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஹேங் ஆகுது. பட் இந்த ஓரளவுக்கு பிரச்சனை தான் இப்போ இருக்கு. இதுவே மெயின்டைன் பண்ணாலுமே இது வந்து ஃபார் மோர் பெட்டராக இருக்கும். என்ன ஓவர் திங்கிங் பண்ணாமல் இமேஜினரி ஸ்டோரியை கிரியேட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.